பேர் ஸ்ரீனிவாசன். என்னோடய மிஸ்ஸஸ் நேம் வந்து சுதா. ஸோ நான் ஆவடியிலேருந்து வரேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆன ஒரு 4 monthஸில் வந்து கன்சீவ் ஆனாங்க. பட் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த ஒரு 5 months பேபியை வந்து ஒரு ஜென்ஸ் பேபி. ஸோ அதை வந்து நாங்கள் இழந்துட்டோம். ஸோ இழந்தாலும் வந்து எங்களுக்குள்ளே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால டிவோர்ஸ் வரைக்கும் போச்சு. ஸோ அந்த டிவோர்ஸ் எல்லாம் மறந்துட்டு ஸோ நாங்கள் 2 பேர் உறக்கமாக இருந்தோம். நாங்கள் 2 பேருமே வந்து சேரணும் அந்த ஒரு தீர்வில். ஏன்னா இணைச்சவர் வந்து ஆண்டவர் எங்களை. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து அந்த ஒரு முடிவுலேருந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி 2 பேருமே நல்லா சேர்ந்து ஸோ ஐயா கிட்ட வந்து February month வந்து ப்ரேயர் பண்ணோம். நாங்கள் ஜூனில் வந்து அந்த குழந்தைய இழந்தோம். சில அடுத்த வருஷத்தில் May 31 எங்களுக்கு வந்து ஆண் பிள்ளையை கொடுக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரி, நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே என்னையும் சாட்சியாக நிறுத்திருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் பேர் ஜாக்லின். நான் வில்லிவாக்கத்துலேருந்து வரேன். இவங்க என் கணவனார். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 3 வருஷமாக குழந்தையே இல்லாமல் இருந்தேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் வந்து அந்த இடத்துல உட்காந்து நான் ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே, நான் வந்து அடுத்த வாட்டி இந்த இடத்துக்கு நான் வரும்பொழுது நான் கன்சீவாக இருக்கணும், இல்லை என் கையில் குழந்தையோட நான் வந்து நின்று சாட்சி சொல்லணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தேன். லாஸ்ட்டில் வந்து அங்கிள் எண்ணெய் வச்சு இப்போ எல்லாருக்குமே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு எப்படியோ சான்ஸ் கிடச்சிது அங்கே நிற்கிறதுக்கு. நான் வந்துட்டு அப்படியே அங்கிள் கிட்ட ப்ரேயர் பண்ணதுக்கு கரெக்டாக வந்து நிற்கும்போது அங்கிள் என் வயிற்றில் கை வச்சு கர்ப்ப தடைங்கள்லாம் உடையுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. நான் இப்போ வந்து 6 மாதமாக கன்சீவாக இருக்கேன். கர்த்தருடைய நாமத்துக்கு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்பொழுது இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். ஆதியாகமம் 22:18 வாசிப்போம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் ஆணை போட்டால் அடுத்த நாள் காலையில் மாறி பேசுவான். இன்றைக்கி சத்தியம் பண்ணுவான், நாளைக்கு மாற்றிடுவான். பொதுவாக நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. அதெல்லாம் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு இருந்து இன்றைக்கி நல்ல நிதானமாக இருக்கிறவனுடைய பேச்சே விடிஞ்சா போச்சுன்ற நிலைமையில் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு இன்றைக்கி ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். என் பேரில் நான் உனக்கு ஆணையிட்டு சொல்கிறது என்னென்னா, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதி ஜனங்களும் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் எல்லாரும் வாழப்போகிற குடும்பத்தில் ஆண்டவருக்கு விளக்காக இருக்கணும், ஆண்டவருக்கு பெயர் வாங்கி கொடுக்கணும், ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கணும். நீங்கள் வாழ போகிற இடத்துல எப்படி பிள்ளையை வளர்த்துருக்காங்களோன்னு சொல்லக்கூடாது. சுவாமி இந்த பிள்ளையை வளர்த்து எங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாரு, அதனால் எங்கள் குடும்பமே இன்றைக்கி நல்லா இருக்குன்னு உங்களை பற்றி ஆண்டவருக்கு நற்சாட்சி சொல்லணும். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலை குறித்து தான் ஆண்டவர் சில காரியங்களை உங்களோட பேசி அவங்கவங்க ஸ்தானத்தில் எப்படி எப்படி யார் யாருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்ற சில காரியத்தை நான் துரிதமாய் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுகிற நேரத்தில் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆபிரகாமுக்கு 100 வயசுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளையை திடீரென்று அந்த பிள்ளை வாலிப வயது வரும் பொழுது நிறைய பேர் நினைக்கிறீங்க, ஈசாக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அவங்க அப்பா பலி செலுத்த போனாருன்னு சொல்லி நிறைய தவறான எண்ணங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும். இன்றைக்கி இஸ்ரேல் தேசத்துக்கு போன அந்த மோரியா மலை, எருசலேம் தேவாலயம் இருந்த அந்த தேவாலயத்தினுடைய காம்பவுண்ட் வால் இன்றைக்கி அங்கே இருக்குது. அதுதான் புலம்பலின் சுவர், வெயிலிங் வால் என்று சொல்லுவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அதுக்கு ஒட்டி இருக்கிறது தான் மோரியா மலை. அந்த மோரியா மலையிலே தான் ஈசாக்கை பலி செலுத்துவதற்காக தகப்பன் கொண்டு போகிறான். அந்த விறகு கட்டைகளை மலை மேலே போகிறதுக்கு கீழே வரைக்கும் அவனுடைய வேலையாட்கள் கொண்டு வந்தார்கள். மேலே போகும் பொழுது அவனுடைய பிள்ளையுடைய தோள் மேலே சுமத்தி கொண்டு போகிற அளவுக்கு அவன் வளர்ந்த ஒரு வாலிப பிள்ளை. நல்ல தெளிவாக கேட்குறான், கத்தி இருக்குது, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆனால் பலி செலுத்த ஆடு எங்கேன்னு கேட்குற அளவுக்கு நல்ல ஞானம் வந்த ஒரு ஸ்டேஜில் தான் அவனை கொண்டு போகிறார். எல்லாம் தெரிகிற ஒரு ஸ்டேஜில் அவனை கூட்டிட்டு போகிறார். தெரியாமல் பலிகடை ஆக்குறது நேரத்தில் கொண்டு போகலை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்போது தகப்பனார்
ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து 100 வருஷம் தவ இருந்து பெத்த பிள்ளை. அந்த பிள்ளை எனக்கு பலி செலுத்துன்னு சொன்ன உடனடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போகிறான். போய் நல்ல கவனிங்க, சில நேரங்களை நம்மளை செக் பண்ணுறதுக்கு கூட சில காரியங்களை ஆண்டவர் செய்ய சொல்லுவார். நீங்கள் பின் வாங்கிடக்கூடாது. அது உங்களுக்கு ஆண்டவர் வைக்கிற டெஸ்ட். சில நேரங்களில் டெஸ்ட்டு வச்சு பாஸ் ஆனால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஆமீன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனால் ப்ரமோஷன் தான் இருக்கும், இல்லைன்னா அந்த இடத்துல தான் இருக்க முடியும். சில நேரங்கள் உங்கள் லைஃப்பில் சில டெஸ்ட்டை ஆண்டவர் அனுமதிப்பார். அந்த டெஸ்ட் நேரத்தில் வசனத்தின்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் கீழ்ப்படியணும். ஆபிரகாமுக்கு டெஸ்ட் வச்சார். அவன் கீழ்ப்படிஞ்சு அவனுக்கு தெரியும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கெடுதல் ஒரு நாளும் வராது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்களுக்கு கெடுதல் வரவே வராது. இது இன்றைக்கி ஆண்டவர் உறுதியாய் உங்கள் இருதயத்திலே பதித்து கொள்ளும்படி சொல்லுகிறார். கொண்டு போய் அவை யோசிக்கவே இல்லை. அந்த பலிபீடத்தில் அவனை கட்டி படுக்க வச்சுட்டு கத்தியை எடுத்து ஓங்கி அவனை கொலை செய்ய வரும்பொழுது ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு ஆண்டவர் கூப்பிட்டார். பிள்ளையாண்டான் மேலே கை போடாத, நீ இதனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிஞ்சிட்டேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு உன் பிள்ளைன்னு கூட பார்க்காம அவனை பலி செலுத்த துணிந்தபடியினாலே இன்னைக்கு பிறகு இந்த பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். உங்கள் மூலமாக தான் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆண்டவர் பிளான் பண்ணி குலத்தில் ஒருவனாகவும் கோத்திரத்தில் ஒருத்தியாக கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் மூலமாக உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் மூலமாக உங்கள் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் மூலமாக உங்கள் சபை ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு ஆனைக்கு ஸ்பெஷல் அனாயிண்டிங் இன்றைக்கு உங்கள் மேலே விட்டு ஆண்டவர் அனுப்புகிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின் தேசத்தில் அவனுடைய சந்ததி சந்தானம் இன்றைக்கும் நிலை நிற்கிறதை பார்க்க முடியும். இஸ்ரேல் தேசம் ஒரு குட்டி தேசம். ஆனாலும் ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே இன்னைக்கும் அவனுடைய சந்ததி சந்தானம் யாருக்கும் தலை குனியாத அளவுக்கு இஸ்ரேல் தேசத்திலே தலை நிமிர்ந்து நிற்கிறதை பார்க்க முடியும். வல்லரசு நாடுகள் என்று சொல்லப்படுகிற நாடுகளுக்கு கூட இஸ்ரேலை கண்டால் ஒரு பெரிய பயம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, யாம் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால். இப்போ ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னு பைபிள் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஒரு வாலிப மகன் எப்படி இருக்கணும், ஒரு புருஷன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும். அப்போ அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா இந்த பூமியில் உள்ள சகல ஜாதி ஜனங்களும் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். ஒரு நாளும் அடுத்தவர்களுக்கு நாம் சாபமாய் இருக்கக்கூடாது. உங்கள் சந்ததிக்கு நீங்கள் சாபத்தை சம்பாதிச்சு வைக்கக்கூடாது. உங்களுக்கு பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் செத்து சேர்க்குறீங்களோ இல்லை எனக்கு தெரியாது, சாபத்தை மட்டும் தயவு செய்து சம்பாதிச்சிடாதீங்க. அந்த சாபம் 7 தலைமுறை வரைக்கும் பின்தொடர்ந்து வரும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்போ உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுமாம்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது. அப்போ அதில் மறைமுகமாக இருக்கிற இன்னொரு வெளிப்பாடு, ஒரு ரகசியம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீ போகும் பொழுது சாபங்கள் வரும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே நீ கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளின்படி நடந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் சாபங்கள் எப்படி வருகிறது என்று அடுத்த வசனங்கள் சொல்லுகிறதுனா, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் கீழே சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் உனக்கு வரும். இந்த வசனத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு, மறு காரியம் மறைப்பொருளாக இருக்கிறது. எனவே தான் சொன்னேன், வசனத்தை தியானிக்கும் பொழுது அதில் இருக்கிற புதை பொருட்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதில் இருக்கிற வெளிப்பாடுகளை கண்டுபிடிக்க வேண்டும். வெளிப்பாடுகள் எடுத்த உடனே அப்படியே வெளிச்சமாக இருக்காது. சில வெளிப்பாடுகள் சில நேரங்களில் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைக்குள்ளே புதைஞ்சு தான் கிடக்கும். அதை நீங்கள் மேலோட்டமாக பார்த்தா வெளிப்பாடு கிடைக்காது. வெளிப்பாடு கிடைக்கலன்னு சொல்லுவீங்க. ஆனால் அதுக்கு உள்ளே போனால் தான் புதை பொருட்கள் இருக்கும். இந்த வசனத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா கீழ்ப்படியாமல் போனால் என்ன அப்படின்ற கேள்விக்கு பதிலே உபாகமம் 28 லைனாக கொடுத்துருக்கிறார். முதல்ல கீழ்ப்படிஞ்சால் இதெல்லாம் ஆசீர்வாதம். பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வெளியே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற உன் மாப்பிசை தொட்டி ஆசீர்வதிக்கப்படும். ஏற்ற காலத்தில் ஒரு தேசத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யும். நீ கையிட்டு சரி எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கடன் வாங்க மாட்டாய், கொடுப்பாய். இதெல்லாம் கீழ்ப்படிஞ்சால் வருகிற ஆசீர்வாதம். கீழ்ப்படியலைன்னா சாபம். கீழ்ப்படியாமல் சாபத்தை வாங்கினவங்களே நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டம் ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டம். அங்கே சாபம் எப்பொழுது வந்தது?
பாவம் செய்த பொழுது. எப்படி பாவம் செய்தார்கள்? என்ன பாவம் செய்தார்கள்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமை என்கிற பாவம் செய்தார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் சாப்பிடுப்பா, இதை சாப்பிடாத. அவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்கிறான். ஏதேன் தோட்டத்தில் ஆளுகையை தான் ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று அதிகாரத்தை கொடுத்தார். கீழ்ப்படியாமை வரும் பொழுது ஆளுகை இழந்து போகிறோம். கீழ்ப்படியாமை சாபத்தை கொண்டு வரும். அங்கே கீழ்ப்படியாததுனால தான் ஆதாமுக்கு என்ன சாபம் வந்தது? நீ நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த கஷ்டப்பட்டு உழைக்க போகிற. பாம்புக்கு என்ன சாபம் வந்தது? நீ இதுக்கு மேலே நீ மண்ணில் ஊந்துட்டு போய் உன்னுடைய காலத்தை நடத்துவ. அப்படின்னா அதுக்கு முன்னால் சர்ப்பத்திற்கு மண்ணில் ஊந்து போய் மண்ணு தின்னுகிற அனுபவத்தை ஆண்டவர் வைக்கலை. சர்ப்பம் பேசுகிற திராணி உள்ளதாக இருந்தது. அதனுடைய பேச்சு திறமை எப்பொழுது பிடுங்கப்பட்டது? சாபம். சில நேரங்களில் நல்லா பேசிட்டு இருக்கிற பிள்ளைகள் பேசாமல் இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு சாபம் கூட அதற்கு ஒரு காரணமாக இருக்கும். இந்த சர்ப்பத்தை பேசுகிற திராணி உள்ளதாக தான் பைபிளில் இருக்கிற உள் வெளிப்பாடுகளை தான் நம்ம இதிலேருந்து எடுக்கணும். சர்ப்பம் வந்துச்சு, பேசுது. எப்படி பேசுது? இதை சாப்பிடக்கூடாது என்று உன் தேவன் சொன்னதுண்டோ? மனுஷனுக்கு அடுத்தபடியாக ரொம்ப விவேகமாய் ஆண்டவர் படைத்தது எதுன்னா இந்த சர்ப்பம். தன்னுடைய சாயலாகவே மனுஷன் உண்டு பண்ணிட்டு அதுக்கு அடுத்தபடியாக விவேகமாய் சர்ப்பத்தை உண்டு பண்ணார். அது மிஸ்யூஸ் பண்ணிருச்சு. மிஸ்யூஸ் பண்ணும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கிற அபிஷேகம் பிடுங்கப்படும். அதுக்கு நல்லா பேசுகிற திராணி, பறக்கிற திராணி, உட்கார்ந்துருக்கிறது எல்லாம் கொடுத்தாரு. இன்றைக்கி பாரு, மண்ணை கவிட்டு தான் அது நடக்குது. சாபம். இதுக்கு மேலே நீ மண்ணில் ஊந்து தான் போனேன்னு ஆண்டவர் அதுக்கு சாபம் கொடுக்குற. அப்படின்னா அது சுதந்திரமாக பறந்து திரிந்து பேசுகிற திராணியை இழந்தது. இன்றைக்கி பாம்பு பேசுமா? விசில் அடிக்கிற மாதிரி நாக்கை வச்சு உசு தான் செய்ய முடியும், பேச முடியலை. சாபங்கள் வரும் பொழுது ஆண்டவர் கொடுத்திருக்கிற இப்படிப்பட்ட நிறைய தாளந்துகள், திறமைகள் பிடுங்கப்படும். எப்படி சாபம் வருகிறது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது அதை நிமித்தம் சில நேரங்களில் துரத்தி அடிக்கிற மாதிரி உங்களுக்கு சில சூழ்நிலைகள் வரும். துரத்தி அடிக்கிறாங்க. இங்கேருந்து இவன் துரத்தினா அது அங்கேருந்து இங்கே துரத்துறாங்க, இங்கேருந்து அங்கே துரத்துறாங்க. துரத்தப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாய் கீழ்ப்படிதல் என்கிற குணாதிசயத்தை இன்னைக்கு தேவ சமூகத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டு போகும்படி ஆண்டவர் சொல்கிறார். யாரும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, குடும்பஸ்தனாக இருந்தாலும் சரி. கீழ்ப்படியாது இருந்த ஏவாளுக்கு ஆண்டவர் என்ன சாபம் கொடுத்தார்? அதெல்லாம் சாபங்கள் தான் சொல்லப்பட்டிருக்குது. எங்கிருந்து ஆரம்பித்தது? கீழ்ப்படியாமையிலிருந்து ஆரம்பித்தது தான் சாபம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கீழ்ப்படியாமையின் நிமித்தம் இந்த ஏவாளுக்கு என்ன சாபம் வந்துச்சு? இதுக்கு மேலே நீ பிள்ளையை பெறும் பொழுது கர்ப்ப வேதனைப்பட்டு பிள்ளைகளை பெறுவாய். அப்படின்னா கீழ்ப்படியாமல் நடந்த அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சாபம் கொடுத்துட்டார். இதுதான் யாரையும் விட்டு வைக்கல. தன்னுடைய சாயலாக படித்த மனுஷனுக்கும் அதுதான், அதுக்கு கொஞ்சம் கீழே இறங்கி படைச்ச சர்ப்பத்துக்கும் அதுதான். அதுக்காக எனக்கு மட்டும் விதிவிலக்கு, உனக்கு விதிவிலக்கு, எஸ்கேப் ஆகவே முடியாது. அதை மட்டும் இன்னைக்கு உங்கள் மனசில் நீங்கள் ஆழமாய் பதித்து கொள்ளுங்கள். வேதத்திலே மோசேன்னு ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாக ஊழியம் செய்தவன். லட்சக்கணக்கான ஜனங்களை கஷ்டப்பட்டு கானான் பார்டர் வரைக்கும் கொண்டு வந்தவன். அந்த கானானுக்குள்ளே அவன் போக முடியலை, அவ்வளோ கஷ்டப்பட்டான். கடைசி நிமிஷம் மிஸ் ஆச்சான். என்ன சொல்லுகிறது காரணம்? அவர்களோ மேரிபாபின் விஷயத்திலே ஆண்டவருடைய சொல்லுக்கு நீ கீழ்ப்படியாதபடியினாலே கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே நீ போவதில்லை. உங்களுக்கு பிராமிஸ் இன்னும் நிறைவேறலை. ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. ஆண்டவர் மோசேக்கு சேர்த்து தான் சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு கொடுப்பேன். ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்தான். 11th ஹவர்னு சொல்லுவாங்க, மிஸ் பண்ணிட்டான். பந்தய பொருளை மிஸ் பண்ணிட்டான். ஏன்னா அவன் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தவன். ஆண்டவரை சொல்கிறார், நான் பிரத்யட்சமாகவும் முகமுகமாகவும் அவனோடத்தில் பேசுகிறேன். அவனுக்கு கூட விதிவிலக்கு வைக்கலை. இத்தனையும் அவன் அப்படி ஒன்றும் பெரிய பாவம் ஒன்றும் செய்யலை. ஆண்டவர் சொன்னார், இந்த பாறையை பார்த்து பேசினார். அவன் கோலால் அடித்தான். ஏன்னா பழக்க தோஷம்.
நல்லா கவனிங்க. நிறைய பேர் பழக்க தோஷத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை சரியாக கவனிக்கிறதில்ல. கவனிக்காததுனால கீழ்ப்படிதல், கவனிக்கலை. ஏற்கனவே ஒரு இடத்துல தண்ணி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த பாறையை பார்த்து அடின்னார். அடித்தான், தண்ணி வந்தது, ஜனங்கள் குடித்தாங்க. இப்போ இவன் மைண்டில் என்ன செட் பண்ணிட்டான்? அதனால தான் சொன்னால் மைண்ட் செட்டை எப்போவுமே ஜாக்கிரதையாக நீங்கள் கையாளணும். இப்போ இவனுக்கு மைண்டில் என்ன செட் ஆகிடுச்சு? அப்போ தண்ணி வரலைன்னா பாறையை அடித்தா தண்ணி வரும். அந்தந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறத கவனமாக கேட்கணும். நேற்றைக்கு பேசினார், இன்றைக்கி அதுதான். நோ 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 கவனமாக இருக்கணும். அதுதான் நேற்றைக்கு இப்படின்னா இன்றைக்கி அதுதான் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் காலைதோறும் புதிய கிருபை அப்படின்னு அன்னன்னைக்கு புதுசு புதுசாக ஆண்டவர் செய்வார். பழைய ஃபார்முலாயே அப்படி செட் பண்ணிடாதீங்க. அப்போ அவன் என்ன நினைக்கிறான்? ஆண்டவர் இப்போ என்ன சொல்கிறாரு? அவன் கவனமாக கேட்கல. கேட்டான், கவனமாக கேட்கல. ஆண்டவரே தண்ணி வேணும். ஆண்டவர் சொல்கிறார், இந்த பாறையை பார்த்து பேசினார். இவன் பழக்க தோஷத்தில் அடிச்சிட்டான். ஏற்கனவே ஆண்டவர் தண்ணி இல்லைன்னா அடிக்க தான் சொல்லுவாருன்னு இவனா மைண்டில் செட் பண்ணிட்டான். இன்றைக்கி நிறைய சாபங்கள் நம்மவா மனசில் செட் பண்ணிவிட்டு செய்கிறத நிமித்தம் சாபங்கள். என்ன நடந்துச்சு பாருங்கள். அடித்தான், தண்ணி வந்தது, எல்லாரும் குடித்தாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மேரிபாவின் விஷயத்திலே நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திலே நீ பிரவேசிப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்தான், பந்தய பொருளை கடைசியாக விட்டுட்டான். ஏன் தெரியுமா? கவனமாக கேட்கல. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது கவனமாக கேட்கலன்னா பிசாசு வஞ்சிச்சிடுவான், பிசாசு தந்திரம் பண்ணிடுவான். நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லிங்க, ஆண்டவர் தான் சொல்லி கல்யாணம் பண்ணேன். நோ, ஆண்டவர் சொன்னதை நீ கவனமாக கேட்கல. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மகள் வந்து மேரேஜ் லைஃபு பிரேக் ஆகிற நிலைமை. இந்த நிலைமையில் அழுதுட்டு வந்து, ஜீசஸ் எப்படி இந்த காரியத்தை செய்யலாம்? நான் அவரிடத்துல ஜெபம் பண்ணி தான் இந்த காரியத்தை செய்தேன். ஆனால் அதுக்கு மாறு எப்படி நடந்துச்சு? எனக்கு தீர்க்க தரிசனம் கூட சொன்னாங்க. என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னு கேட்டேன். ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரருடைய பேரை சொல்லிவிட்டு அவள் சொல்கிறா, இவ ஜெபம் பண்ண போயிருக்கும்போது, இவ கல்யாணத்துக்குன்னு ஜெபம் பண்ண போகல, ஜெபம் பண்ண போகும்போது தலையில் கை வச்சோடனே, உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு தந்தொருளி உன் ஆலோசனையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு இவ சொல்கிறா. அப்போ என்னுடைய மன விருப்பம், நான் இந்த பையனை விரும்பினேன், இது என்னுடைய மன விருப்பம், இது ஆண்டவர் தந்தருளின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இவளை கல்யாணம் பண்ண. அப்போது இது ஆண்டவருடைய வார்த்தைன்னு சொல்லிவிட்டு இவ எடுத்துகிட்டு இப்போ இந்த காரியத்தில் ஒரு முடிவெடுத்துட்டா. இப்போ பார்த்தா அந்த லைஃபு பிரேக் ஆகிற நிலைமை, கேள்விக்குறை. உன் மன விருப்பத்தின்படி தந்தொருளி. கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் தான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன், ஆண்டவரே இவளுக்கு தெளிவாக ஞானமாக இவளுக்கு பதில் சொல்ல நீங்கள் எனக்குள்ளே இருந்து பதில் சொல்லுங்கள். இப்போ இவளுக்கு என்ன சொல்ல முடியும்? ஊழியக்காரன், பிரசித்தி பெற்ற ஊழியக்காரன், பேர் கேட்ட தீர்க்கதரிசி, அவருடைய பேரை சொல்கிறா, அவர் தான் சொன்னார், நான் அதனால தான் இதை செய்தேன், அதனால தான் என்னை மனசில் விரும்பினதை, நீ விரும்பின அந்த லவ் பண்ண பையனை நான் உனக்கு தருவேன்னு அந்த ஊழியக்காரன் மூலமாக சாட்சி சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னான். இப்போ இந்த இடத்துல ஞானமாக ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே இக்கட்டான ஒரு கவுன்சிலிங், சரியான விளக்கத்தை நான் கொடுக்க முடியாது, நீங்கள் சொல்லுங்கள், நான் கவனமாக கேட்குறேன்னு ஆண்டவருடைய சமூகத்தில் கவனமாக காதை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன பதில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்ன சொல்கிறாரு? உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தொருளி உன் ஆலோசனையை நிறைவேற்றுவேன். அப்போ நான் கேட்டேன், நீ உன்னுடைய மன விருப்பத்தை எப்படி ஆண்டவரிடத்தில் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறாய்? உனக்கு வரப்போகிற மாப்பிள்ளையை குறித்து நீ என்னெல்லாம் பதிவு செய்திருக்கிறாய் என்று சொல்லி கேட்டேன். அப்போ அவ சொன்னா, எனக்கு வரப்போகிற புருஷனுக்கு இந்த குணம் இருக்கணும், அந்த குணம் இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில பட்டியல் போட்டு ஆண்டவரிடத்தில் சொன்னேன். ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை தரணுன்னு நான் ஜெபத்தில் வச்சுருந்தேன். இப்போ நான் கேட்டேன், நீ பட்டியல் போட்டு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு மனசில் விரும்பின மாப்பிள்ளை, இப்படிப்பட்ட மாப்பிள்ளை வரணுன்னு சொன்னியே, இந்த பட்டியல் போட்டு சொன்ன இந்த 6 குணமாக இவன்கிட்ட இருக்கான்னு கேட்டேன். ஒன்று கூட இல்லைன்னா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனசில் விரும்பினது இப்படிப்பட்ட நற்குணம் உள்ளவன்,
அவனை தான் தருவேன்னு சொன்னேன், இவனை இல்லை அப்படின்னா கவனமாய் கேட்கவில்லை. அப்போ நிதானிக்கணும். இந்த வசனம் வந்த உடனே பிசாசு அங்கே தான் தந்திரம் பண்ணுவான். கவனமாக இருக்கணும், இல்லைன்னா பிசாசு அந்த வார்த்தையை வச்சு தந்திரமாக விளையாடிடுவான். ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்கிட்ட உள்ளுக்குள்ள, அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் உண்மை. என் மகன் பொய் தீர்க்க தரிசனம் சொல்லலை, ஆனால் இவள் பதிவு செய்த நாட்களில் அவளுடைய மன விருப்பம் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள். ஆனால் இன்றைக்கு அவள் மனம் விரும்பின குணாதிசயத்தை விட்டுட்டு இன்னைக்கு மனுஷிக காரியத்தை விரும்பி இவன் தான் எனக்கு வேணும்னு கேட்டுட்டா, அதை மறந்துட்டா. நான் சொன்னது அந்த தீர்க்க தரிசனம், இந்த தீர்க்க தரிசனம் அல்ல. அப்போ கூட தீர்க்க தரிசனங்கள் வரும் பொழுது நீங்கள் ஏற்கனவே ஜெபித்த ஜெபங்களும் ஆண்டவருக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் வைத்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய அனுபவம் உள்ள பிள்ளைகளாக இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கவும், புருஷன்மார்கள் மனைவியை தன்னுடைய சரீரத்தை போல நேசிக்கவும், மனைவிமார்கள் புருஷனை எல்லா காரியத்திலும் மதித்து கீழ்ப்படிந்திருக்கவும் இந்த வார்த்தைகளின்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்படி செய்யும் பொழுது என் பிள்ளைகளுக்கு நீர் சொன்ன வார்த்தையின்படி இந்த உலகத்தில் உள்ள சந்ததி சந்தானம் இவர்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறபடி எல்லாவற்றிலும் வாழ்ந்து என் பிள்ளைகள் சுகமாயிருக்கட்டும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல ஆவிக்குரிய புருஷனை நீங்களே செலக்ட் பண்ணித்தாங்க. உங்கள் தலைமையில் கல்யாணம் நடக்கட்டும். திருமணமாகி கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர் இவர்கள் வாழ்க்கையில் இரட்சகராக எழுந்தருளி நின்று இவர்கள் குடும்ப தலைவனாக நின்று ராஜரீகம் பண்ணி இவர்களை நீர் இயக்கும். குடும்பத்திலே இவர்களை இயக்கி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும். இவர்களை இயக்கி கொண்டிருக்கிற மனுஷீக ஆவிகள், துர் ஆலோசனை பேரில் இவர்களை நடப்பித்து கொண்டிருக்கிற எல்லா மனுஷீக ஆவிகள் வெளியேறி தேவ ஆவியானவர் நல்வழியிலே இவர்களை நடத்துவீராக. நல்ல ஆலோசனையில் ஆச்சரியமான ஆண்டவர் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டும். எத்தனை பிள்ளைகள் குழந்தை இல்லைன்னு வந்திருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த மாதமே ஒரு அற்புதம் நடக்கட்டும். என் பிள்ளைகள் நம்பி வந்திருக்கிறார்கள். சாபங்கள் முறிக்கப்படட்டும், பாவங்கள் அறுக்கப்படட்டும், பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். ஏற்ற வேளையிலே ஆண்டவர் கொடுப்பார் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விசுவாசத்தின் பலனை அவர்கள் அனுபவிப்பார்களாக. கர்த்தருடைய கரமன் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யட்டும். ஆண்டவர் எங்கெல்லாம் ஆவிக்குரிய டெஸ்ட் வைக்கிறாரோ அந்த இடத்தையெல்லாம் அதை என் பிள்ளைகள் கவனமாய் கவனித்து ஜெயித்து முன்னேற ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும். குடும்ப வாழ்க்கையில் பணம் இல்லை அதனால் சண்டை அப்படின்னு வரவே கூடாது. நிரம்பி வழிகிற பொக்கிஷசாலை இவர்களுக்காக நான் அனுப்பி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாரும். வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு வருமானத்தை தாரும். வியாபாரத்தில் நஷ்டமடைந்த பிள்ளைகளுக்கு நல்ல லாபங்களை கொடுத்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் சந்ததி சந்தானம் கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.